Hello friends, welcome back to Prabhu M YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசிலிருந்து 8ஆம் வகுப்பு தகுதிக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கடிதங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க போன்ற அனைத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்புக்கு மேலே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். விண்ணப்ப படிவத்துக்கான லிங்க்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப இதற்கான விண்ணப்ப படிவம். ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டுவதற்கென்று தனியாக பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. அதற்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், முகவரி எழுதிடுங்க, கல்வி தகுதி. ஸோ அதுக்கான நகல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இணைக்கணும். அதுக்கடுத்த பிறந்த தேதி, வயது, இனம், ஜாதி, எஸ்சியா, எஸ்ஏவா, எம்பிசியா, டிஎன்சியா, பிசியா, ஓசியான்றது மேலே டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கான நகலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இணைக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா முன்னுரிமையின் விவரம், இதர தகுதிகள் இருப்பின் அதனுடைய விவரம் எழுதணும், தொலைபேசி எண், கைபேசி எண். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அதையும் பார்த்தீங்கன்னா எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் அப்படின்னு எழுதணும். ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இடம் நாளை எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். ஸோ என்னென்ன ஆவணங்களுடைய நகல்கள் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாததற்கான கல்வி சான்று நகல், ஓட்டுநர் உரிமம் நகல், பள்ளி மாற்று சான்று நகல், ஜாதி சான்று நகல். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பதிவு எண், பதிவு சான்றின் நகல் கேட்டிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்திருப்பின் அதனுடைய நகல் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா குடும்ப அடையாள அட்டை நகல், இனசூழ்ச்சி முறைக்கு உரிய சான்றின் நகல், இதர தகுதிகள் எதுவும் இருப்பின் அதனுடைய விவரம் மற்றும் நகல்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுய விலாசமிட்டு ரூபாய் 25க்கான தபால் தலை ஒட்டிய உரை 1. ஸோ இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும். எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னா ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி உதவி ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை, அழகேசபுரம், மெயின் ரோடு, தூத்துக்குடி 628001 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகம், தூத்துக்குடி. இங்கே பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தூத்துக்குடி இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்பிட தகுதி வாய்ந்தவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர். ஒரு போஸ்ட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 62,000 தராங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். LMB லைசன்ஸ் வித் பேட்ச் இருக்கணும்.
நல்ல உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும். அலுவலக உதவியாளர் 4 வேகன்சி. சேலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 50,000 தராங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இடசுழற்சி ஒதுக்கீடு முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வயது வரம்பு 1/1/2024 அன்று உள்ளவாறு அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 32 வயதும், எஸ்சி எஸ்டி எஸ்ஏவுக்கு 37 வயதும், எம்பிசி டிஎன்சி பிசிக்கு பார்த்தீங்கன்னா 34 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/3/2024 மாலை 5:30 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா விண்ணப்ப உரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பம் செய்கிறீங்க அப்படின்னா விண்ணப்ப உரையில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணியிடம் என்றும், ஓட்டுநர் பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பணியிடம் என்றும் குறிப்பிட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான விண்ணப்ப படிவத்தினை பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் அலுவலக விளம்பர பலகை மற்றும் டிஎன்ஹெச்ஆர்சிஇ வெப்சைட்லேருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் பிரபு யாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இனசூழ்ச்சி ஒதுக்கீடு முறையை நம்ம பார்க்கலாம். ஓட்டுநர் பணியிடத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் அருந்ததியர் ஆதரவற்ற விதவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அலுவலக உதவியாளர் 4 பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர், கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த இளைஞர்கள், தனியார் மற்றும் அரசால் நடத்தப்படும் அனாதை இல்லங்களில் தங்கி பயின்ற வளர்ந்து வரும் தாயையும் தந்தையும் இழந்த வாரிசுதாரர்கள், அவ்வில்லங்களில் பெறப்படும் சான்றிதழின் அடிப்படையிலும் அங்கீகரிக்கப்பட்ட ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர முடியாத கிராமப்புற தாய் தந்தையரற்ற நபர்கள், வருவாய் வட்டாட்சியர் மூலம் பெறப்படும் சான்றிதழ்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்னொரு அலுவலக உதவியாளர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் அருந்ததியர் ஆதரவற்ற விதவை முன்னுரிமை பெற்றவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இன்னொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் முன்னுரிமை பெற்றவர் முதல் தலைமுறை பட்டதாரி. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இன்னொரு அலுவலக உதவியாளர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு முன்னுரிமை பின்தங்கிய வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீம் தவிர தமிழ் வழியில் பயின்றவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட்டு. அலுவலக உதவியாளர், ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட்டு.